கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை உபாகமம் 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? Deuteronomy 4:7. For what great nation is there that has a God so near to it as is the Lord our God whenever we call on him? அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாக நடந்து கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றனர். எதிரே செங்கடல் வந்தது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சமீபமாயிருந்து கடலை இரண்டாக பிளந்து போட்டார். வெட்டாந்திரையில் நடந்து போவது போல கடலை கடந்து அக்கறை சேர்ந்தார்கள். பின்தொடர்ந்து வந்த பார்வோனும் அவனுடைய சேனையும் செங்கடலில் மூழ்கி போனது. பிறகு வழி நடந்து வந்தபோது தண்ணீருக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சமீபமாயிருந்து கசப்பான மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுத்தார். பிறகு உணவிற்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சமீபமாயிருந்து தேவதூதர்களின் உணவான மன்னாவை கொடுத்தார். பிறகு இறைச்சிக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்கள் சத்தத்தை கேட்டு காடையை அனுப்பினார். இப்படியாய் கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு சமீபமாயிருந்து அனைத்தையும் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செவி கொடுத்த தேவன் இன்று உங்களுக்கும் எனக்கும் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், கேட்ட யாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். ஆமன். எங்களுக்கு சமீபமாக இருக்கிறவரே, பரமபிதாவே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் பெற்றோருக்காக, மாற்றான் தாய்மாருக்காக, தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம். கொடுமைப்படுத்துகிற பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுத்துள்ள வேணுமாய் ஜெபிக்கிறோம். பெற்றோர் பிள்ளைகள் அன்பு உறவு என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்க உதவி செய்யும். குடும்பங்களில் அன்பு ஆளுகை செய்யட்டும். கோபம், விரோதம், கொலை செய்யும் எண்ணம் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் படும் வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக ஒரு முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர் கொடுமைப்படுத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நிரந்தர விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்டீர், நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன். விடுகதை. பேய்களின் குடியிருப்பு, அசுத்த ஆவிகளின் காவல் வீடு, அசுத்தமுள்ள வீடு, அருவருப்புள்ள பறவைகளின் கூடு. அது என்ன? விடை, மகா பாபிலோன். நன்றி.